பிப்ரவரி 22 இன்டர்நேஷ்னல் ஸ்கவுட் டே. ஸ்கவுட் ஃபவுண்டர் பார்த்தீங்கன்னா இங்கிலாண்டில் ராபர்ட் பேடன் பவல். அவர் தான் பார்த்தீங்கன்னா 1857 இந்த ஸ்கவுட் வந்து ஸ்டார்ட் பண்ணார். ஸோ அவரோட பர்த்டே தான். ஸோ ஒவ்வொரு பிப்ரவரி 22 இன்டர்நேஷ்னல் ஸ்கவுட் டே செலிப்ரேட் பண்ணுறாங்க. பாய்ஸ் ஆர் கால்டு ஸ்கவுட் அண்ட் கேர்ள்ஸ் ஆர் கால்டு கைட்ஸ். எங்கள் ஸ்கூலில் ஸ்கவுட் மட்டும்தான் இருந்துச்சு, கைட்ஸ் இல்லை. ஸோ எங்கள் ஸ்கூலில் நான் பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தேன், ஸ்கவுட்டில் நான் இருந்தேன். ஸோ 6th 7th 8th அந்த ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது ஸ்கவுட்டில் இருந்தோம். சந்தோஷ் சார் சொல்லிட்டு அவரு தான் எங்களுக்கு ஹிந்தி டீச்சர் அண்ட் ஸ்கவுட் மாஸ்டர். ஸோ சந்தோஷ் சார் தான் எங்களுக்கு ஸ்கவுட் எல்லாமே சொல்லி கொடுத்தாரு. ஸ்கவுட்டோட மோட்டோ பார்த்தீங்கன்னா பி ப்ரிப்பேர்டு. ஸ்கவுட்டோட சல்யூட் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இந்த மாதிரி. ஸோ இந்த ஸ்கவுட் டே வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் அந்த ஸ்கூல் டேஸில் நான் ஸ்கவுட்டில் இருந்த அந்த ஆக்டிவிட்டீஸ் அது எல்லாமே ஞாபகம் வந்துச்சு. ஸ்கூலில் ஆக்டிவிட்டீஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிளீனிங் ப்ராசஸ் இந்த மாதிரி சின்ன சின்ன இதெல்லாம் இருக்கும். ஸ்கூல் டே ஃபங்க்ஷன், ஸ்போர்ட்ஸ் டே ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா நாங்களாம் வாலண்டியர்ஸ், ஸோ ஆர்கனைசிங் டீமில் இருப்போம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு சாங் ஒன்று சொல்லி கொடுத்தாங்க. அது ஒரு ரைம்ஸ் மாதிரி இருக்கும். அது ஸ்கவுட்டு பற்றின ஒரு சின்ன ஒரு ஃபன் சாங் ஒன்று சொல்லி கொடுத்தாங்க அவர் சந்தோஷ் சார். என்னென்னா, மேலே பறக்குது ராக்கெட்டு, தண்ணீர் எடுக்க பக்கெட்டு, காய்கறி வாங்க மார்க்கெட்டு, நாங்கள் எல்லாம் ஸ்கவுட்டு அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. ஸோ அது எல்லாமே ஞாபகத்துக்கு வந்து இந்த ஸ்கவுட் டேன்றது தெரிய வரும்போது இந்த ஸ்கூல் டேஸில் நடந்த ஸ்கவுட் ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே ஞாபகத்துக்கு வந்துச்சு. ஸோ அப்புறம் சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா என்னென்னா, ஸ்கூலில் வந்து ரெஸ்ட் ரூமில் வந்து பென்சிலில் பெனில் வந்து எழுதுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஸ்கவுட்டில் இருக்கவங்க எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா என்னென்னா பென்சில் யாரும் உள்ளே கொண்டு போகக்கூடாதுன்னு சொல்லி நாங்களாம் செக் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே பண்ணிட்டு இருந்தோம் ஸ்கூல் டேஸில். ஸ்கூல்ல இருந்து ஒரு 10 கிலோமீட்டர்ஸ்க்கு அந்த பக்கம் பேரூர் பட்டீஸ்வரர் கோவில் இருக்கு. ஸோ அந்த கோவிலுக்கு நாங்கள் சைக்கிள்லேயே வந்து ஸ்கவுட் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே சைக்கிள்லே வந்து ஒரு சைக்கிள் ரேலி போனோம். பார்த்தீங்கன்னா சைக்கிளோட ஃப்ரண்ட்டில் வந்து அந்த பேனர், அந்த பதாகைகள், அதில் வந்து பார்த்தீங்கன்னா மழை நீர், உயிர் நீர், ஸோ இந்த மாதிரி சோசியல் மெசேஜஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எழுதிட்டு நாங்கள் சைக்கிளே ரேலி போனோம். ஸோ பாதி தூரம் போனதுக்கப்புறம் எனக்கு ரொம்ப டயர்டாயிருச்சு. என் ஃப்ரெண்டு ராஜேஷ் சொல்லிட்டு என் கிளாஸ்மேட்டு, இப்போ அவர் இல்லை. ஸோ அந்த ஃப்ரெண்டு தான் பாதி தூரத்துக்கு மேலே என்னை சைக்கிளில் வச்சு கூட்டிகிட்டு போனார். அவர்கிட்ட சைக்கிள் இல்லை அந்த டைமில். ஸோ நாங்கள் அப்புறம் பேரூர் பட்டீஸ்வரர் கோவிலுக்கு போனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த கோவில் குளம் எல்லாம் ஃபுல்லு க்ளீன் பண்ணிவிட்டு அந்த ஏரியாவில் இருக்கவங்களாம் எங்களை வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க, ரொம்ப பாராட்டினாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 1998 கோயம்புத்தூர் பாம்பு பிளாஸ்ட் ஆச்சு. ஸோ அதுக்கு அடுத்த வருஷம் 1999 வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாம்பு பிளாஸ்ட் ஆன அந்த சேம் டே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செக்கிங் அந்த மாதிரிலாம் இருந்துச்சு போலீஸ் டிபார்ட்மெண்ட்லேருந்து. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ஸ்கூல்லேருந்து ஸ்கவுட்ஸ் அண்ட் என்சிசி ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம போலீஸ் டிபார்ட்மெண்ட் கூட சேர்ந்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக நாங்கள் எல்லாமே போயிட்டு பார்ட்டிசிபேட் பண்ணோம். என்னென்னா எல்லா இடத்துலையும் வந்து செக் பண்ணுற மாதிரி எல்லாம் கார்ஸ், பஸ்ஸஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் பார்த்திங்கன்னா ரோட்வேஸில் எல்லாம் நாங்கள் போய் செக் பண்ணுவோம். ஸோ எங்களுக்கு ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருந்தாங்க அப்போ அந்த போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில். அப்போ நாங்கள் கூட இருந்தோம், நாங்களாம் ரொம்ப சின்ன பசங்க. ஸோ எல்லாருமே ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருந்தாங்க. ஸோ எங்களுக்கு ஃபுட் எல்லாமே அவங்களே ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. ஸ்நாக்ஸு, டீ, காஃபி எல்லாமே அவங்களே ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ பார்த்திங்கன்னா பஸ் ஸ்டாப்பில் வந்து ஒரு 2-3 கிலோமீட்டர்ஸ் அந்த பஸ் ஸ்டாப்பே ஒரு பஸ்ஸில் நாங்கள் ஏறுவோம், திரும்பி போய் இன்னொரு பஸ் ஸ்டாப் போய் இறங்குவோம். அது எல்லாமே எங்களுக்கு வந்து ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில். நாங்கள் எல்லாமே போலீஸ் டிபார்ட்மெண்ட் கூட இருந்ததுனால எங்களுக்கு அது எல்லாமே ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் கொடுத்தாங்க. ஸோ நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இது. இந்த ஈவெண்ட்லாம் முடிஞ்சிருச்சு. ஸ்கவுட் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வந்து இன்வைட் பண்ணியிருந்தாங்க போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில். எங்கன்னா பிஆர்எஸ் கிரவுண்டில், போலீஸ் ட்ரைனிங் கிரவுண்டில் ஒரு ஈவெண்ட் ஒன்று ஈவினிங் க்ரியேட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அப்போ நாங்கள் போயிருந்தோம். போனப்போ இந்த மாதிரி இந்த சர்வீஸில் இந்த போலீஸ் டிபார்ட்மெண்ட் கூட சர்வீஸில் இருந்த எங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சர்டிஃபிகேட் கொடுத்தாங்க. ஸோ அது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. இது நடந்து முடிஞ்சது 1 வீக் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹாலிடே அன்னைக்கு வீட்டில் இருந்தோம். அந்த அன்னைக்கு பார்த்திங்கன்னா பவர் கட் ஆகிருந்துச்சு. ஸோ பவர் வரும்போது பார்த்திங்கன்னா அப்போ ஏதாச்சும் டிவி ஆன் பண்ணும்போது சன் நியூஸில் வந்து நாங்கள் அந்த கலெக்டர் கிட்ட அவார்டு வாங்குகிற அந்த ஈவெண்ட் வந்து அப்படியே சன் நியூஸில் இப்போ சன் டிவியில் இப்போ டெலிகாஸ்ட் ஆகிட்டு இருந்துச்சு. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஸோ அவ்வளோ வருஷத்தில் அந்த ஒரு நாள் ஃபுல் டே நைட் வந்து ஸ்கூலில் நாங்கள் ஸ்டே பண்ணோம். என்றைக்குன்னா இண்டிபெண்டன்ஸ் டே அன்னைக்கு நைட் நாங்கள்
ஸ்கூலில் ஸ்டே பண்ணோம். இந்த எக்ஸ்பீரியன்ஸை வந்து மறக்கவே முடியாது. நைட்டு வந்து பார்த்தீங்கன்னா டின்னர் முடிச்சதுக்கப்புறம் ஒரு ஃபயர் கேம்ப் ஒன்று ஆர்கனைஸ் பண்ணாங்க. ஸோ ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ இது மாதிரி உங்கள் ஸ்கூல் டேஸில் ஏதாவது உங்களுக்கு ஏதாவது ஆக்டிவிட்டீஸ் ஞாபகம் வர்றதை வந்து கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இன்னும் பெட்டராக நெக்ஸ்ட் வீடியோ பெட்டராக நாங்கள் பண்ணுறோம். தேங்க்யூ. எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ அண்ட் ஸ்கவுட் சல்யூட்.